இப்போ எதிர்க்கட்சியா யார் வருவான்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே வருமா? டிவிகே வருமா? என்டிகே சீமான் கூட இருக்காரு. அவர் வருவாரா? சீமானோட ஓட் பேங்க் தான் எல்லாம், டிவிக்கு ஓட் பேங்க் தான் எல்லாம், எல்லாம் ஒன்று தான். எதிர்கட்சியானாக்கா அலையன்ஸில் அவங்க அவங்க இந்த இந்த பிஜேபி, டிவிகே, மற்ற எல்லா கட்சியும் ஏடிஎம்கே 3 அலையன்ஸாக இருக்கும்போது பார்க்கலாம். எடப்பாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிவிகே தனியா என்னாருன்னா தனியானா ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வாங்குவாங்க. எதிர்க்கட்சியா வருவாரா மாட்டாரா? வாய்ப்பு இல்லை. 3வது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சியாக வந்தால் தனிச்சு விஜய்ன்றாருன்னா விஜய் வருவார். திமுக வாச விட்டுன்னு நினைக்கிறேன் அந்த வாட்டி. திமுக 3வது பிளேஸ் போயிருமா இல்லை 4வது பிளேஸ் வருமா? 3வது பிளேஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் திமுகவுக்கு. பார்ப்போம். எதிர்கட்சா என்ன வந்தா அவர் தான் ரெட்டலை கட்சியில தான் வரும். டிவிகே விஜய்லாம் வரும். சும்மா வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா சொல்றாங்க, அதெல்லாம் அவ்வளோ தூரம் அதாவது. எதிர்கட்சி எனக்கு தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் டிஎம்கே ஏடிஎம்கே தான் எதிர்கட்சி. இதுக்காது ஆமாம். அவங்கள சப்போர்ட்டில் இருப்பாங்க. இப்போ உடனே வந்துட முடியும்னு சொல்ல முடியாது. டிவிக்கே பின்னாடி கூட எதிர்கட்சியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ் வெல் அஸ் விஜயகாந்த் சார் அது மாதிரி முன்ன பின்ன வரும். கமல் மாதிரி விஜய் கமல் சாருடைய டெக்கே வேற. அதனால அதை நம்ம அது மாதிரி விஜயகாந்த் சாருடைய ப்ராக்டிக்கல்லாம் வேற. அவங்க அரசியலுக்கு வந்தாருன்னா நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தில் வந்தாருன்னா நல்லது செஞ்சுக்கிட்டு. அப்படி விஜய் கிடையாது. எதிர்கட்சி அது திமுக தான் வரும். திமுக தான் அண்ணா திமுக வந்து திமுக தான். பிஜேபிக்கு விஜய்க்கெல்லாம் வேலை வராது. அது தெரியல. எதிர்கட்சி யாருன்னு தெரியல. எதிர்கட்சியாக வந்து வர்றதுக்கு வந்து விஜய் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ டிஎம்கே வந்து 3வது பிளேஸ் போயிருமா? 3வதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இருக்க விலைவாசியில் வந்து எல்லாம் மாற்றி தான் போட போகிறாங்க. விஜய் தான் வர வாய்ப்பு இருக்கு. விஜய் ஓகே. டிஎம்கேக்கு எதிர்கட்சி கூட வராதுன்னு நினைக்கிறீங்களா? வராது. வராது. எத்தனை சீட் ஜெயிப்பார் விஜய்? நெருக்கி ஒரு 50-60 வரலாம். டிஎம்கே தான் எதிர்கட்சியாக வரும். டிவிகேக்கு சான்ஸ் இல்லை. அது என்னென்னா அது மக்கள் தான் முடிவு எடுக்கணும். அது ஏடிஎம்கே வந்து திமுக தான் வரும். டிவிகே விஜய் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவரெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. எதிர்கட்சியாக வந்து இப்போதைக்கு வந்து சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எதிர்கட்சியே எங்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஏதாவது ஒரு கட்சி வரணும்ல. இது ஆனால் இப்போ ஒருத்தன் வருவாங்க. அது யாருன்னு இன்னும் சொல்ல முடியாது. அவங்க எத்தனை சீட்டு டிஎம்கே ஜெயிக்கும்? 180 சீட்டு கண்டிப்பாக வருவாங்க கூட்டணி. மிச்சம் இருக்க 54 சீட்டில் ஜெயிச்சா தானே எதிர்கட்சியாக வர முடியும். நம்ம 54 சீட்டில் யாருன்னு அவங்க முடிவு பண்ணல. எதிர்கட்சியாக வர்றது அவங்க தான் வருவாங்க. இல்லை யாரு? ஏடிஎம்கே தான் வரும். அதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் இங்கே கீழே செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு கடை புதுசாக கடை திறந்துருக்காங்க. இடம் அந்த பக்கத்தில் இருக்குது. நான் போய் அங்கே கடை போட்டு உட்கார முடியுமா? எவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டாங்க. யாராச்சும் நிற்கிறாங்களா? பாதியில் தான் கலந்து போகிறாங்க. போன வாட்டி கமல் நின்னார். யார் முன்னுக்கு வர முடியுதுங்களா? கமல் மாதிரி விஜய் அதுக்கு தான் இப்போ வந்துருச்சுல்ல. நான் தான் ஒரு கருத்து சொன்னேன்ல. அதுக்கு தாங்க நான் சொன்னேன். ஒரு கருத்து கரெக்டான கருத்து சொல்லியிருக்கேன். 1000 ரூபா. ஆனால் லேட்டாகும். அது சொல்ல முடியாது. மன்னார்குடி, திருச்சிராப்பள்ளி, நாகப்பட்டினம், திருவாரூர், நன்னிலம் எல்லாமே செய்ய முடியாது. டிவிகே 2வது பிளேஸ் வரும்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு தெரியாது. நான் அவ்வளோ தூரம் ஆழமாக போக விரும்பலை. எங்கள் கட்சிக்கு தான் நான் சொல்கிறேன். அதான் யார் வர்றாங்கன்னு தெரியல. எதிர்கட்சி யார் தான் சாரி தான் வருவார் நினைக்கிறேன். 2வது இடம் யார் இதில் எதிரின்னு எனக்கு தெரியலையே. தெரியலையா?